உங்களுடைய உணவில் அல்லாஹுடைய பரக்கத் கிடைப்பதற்கும் வயிறார உண்ணக்கூடிய அந்த உணவு நமக்கு ஒரு அழகிய உணவாக இருப்பதற்கும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸ் இது. அபுதாவுத் என்ற நபிமொழி தொகுப்பிலே 3764வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் சாப்பிடுகின்றோம், ஆனால் எங்கள் பசி அடங்காமல் இருக்கின்றது என்று கூறினார். உடனே அந்த மனிதரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சேர்ந்து சாப்பிடுகின்றீர்களா அல்லது தனித்தனியாக சாப்பிடுகின்றீர்களா என்று கேட்டார்கள். ஆம், நாங்கள் தனியாகத்தான் சாப்பிடுகின்றோம் என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சேர்ந்து ஒன்றாக சாப்பிடுங்கள், அல்லாஹ்வின் பெயர் கொண்டு பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள், உங்கள் உணவில் அருள் வளம் பரக்கத் செய்யப்படும் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக நாம் தனித்தனியாக ஒவ்வொருவராக சாப்பிடுவதை விட கூட்டாக அழகிய முறையிலே அமர்ந்து சாப்பிடுவது வயிறார சாப்பிட்ட ஒரு நினைப்பும், அதுபோல பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடும்போது அல்லாஹுடைய அருள் வளம் பரக்கத்தும் கிடைக்கிறது. ஆக உணவை உட்கொள்ளக்கூடிய நேரத்திலே இதை கடைபிடியுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் ஹசன் தரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.